சொல்லுவாங்கள்ல, நம்ம வாழ்க்கை நம்ம கையிலன்னு. அதை என்னைக்காவது அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே கேட்குற நான் லைஃப்பில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்டான்னு சொல்கிற மாதிரி ஏற்ற இறக்க வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கோம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வாழ்க்கை நம்ம கையிலன்னு எப்படி சொல்ல முடியும்? நமக்கு அதையும் அப்படி தான். இன்றைக்கி நானும் வாழ்க்கையை எப்படி நம்ம கையில் கொண்டு வரலான்னு தான் சொல்ல போகிறேன். இது மூலமாக எனக்கு ஒரு அட்வைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் அஜய் ஜீனத்தை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க தான் கேட்டுட்ருக்கீங்க. கதை சொல்கிறது நான் தான் அஜய் ஜீனத். தொண்டையில் ஒரு சின்ன கீச்சுங்க. ஸோ அந்த குட்டி குட்டி மிஸ்டேக் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கதையிலையும் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு எப்போவுமே நல்ல விஷயங்கள் நடக்கலைன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாள். நல்ல வேலை கிடைக்கல, மனசு கஷ்டத்துலேயே அலைவா. யாருமே அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் வாழ்க்கையோட விரக்தியிலேயே அவள் இருக்கா. தினமும் காலையில் கண்ணாடி முன்னாடி நின்று எனக்கு மட்டும் வாழ்க்கையே இப்படி போகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவள் வேலைக்கு போகும்போது கண்டுக்காமல் இருந்த விஷயங்களை வேலைக்கு போகாமல் இருக்கிறப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வர்ற மாதிரி இவ வாழ்க்கையிலையுமே அன்னைக்கு நடந்த விஷயமும் டேர்னிங் பாயிண்ட்டாக ஆகிடுச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? வீட்டில் சும்மா தானே இருக்க, இந்தா காய்கறி வாங்கிட்டு வான்னு அம்மா அனுப்ப கடுப்பில் மார்க்கெட்டுக்கு போகிறான். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அங்கே வந்திருக்கா. அம்மாவை இறக்கி விட்டுட்டு போயிடுவா. ஆனால் அன்னைக்கு தான் காய்கறிகள் வாங்க போகிறான். மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறா. அங்கே ஒரு இளம்பெண் அடிக்கிற மழையில் நனைஞ்சிக்கிட்டு காய்கறிகளை விற்றுட்ருக்காங்க. அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கா அம்மா கூட பேசும்போது. ஆமாம்மா, புருஷன் இல்லை, இந்த புள்ள மட்டும்தான், தன்னோட ஒரு வயசு குழந்தைய அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க அந்த அம்மா. இந்த காய்கறிகளை விற்றாதான் என் பொழப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்த இவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்ல முறையில் தானே இருக்கோம். புருஷன் இல்லாமல் ஒரு கைக்குழந்தையோட அடிக்கிற மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுற இவங்க சிரிச்ச முகத்தோடு இருக்கும்போது எனக்குலாம் என்ன கேடுன்னு அப்போ தான் யோசிக்கிறான். அந்த நாளையிலேருந்து தன்னோட மனநிலையை மாற்றிக்கிறான். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தீர்ப்பு வரும்னு சொன்னேன்ல, அவளுக்கும் வந்துச்சு. தன்னோட கனவுகளை நனவாக்க தொடர் முயற்சிகள் செஞ்சுட்டு ஜெயிச்சுட்டான். இப்போ புரியுதா? வாழ்க்கை நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. நாம் சிரிச்சுட்டே மலர்ந்த முகத்தோடு முன்னாடி போனாலே நாளைய நாட்கள் நம்ம பக்கம்தான். என்ன நான் சொல்கிறது? கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மேடம் இதே மாதிரி இன்னொரு அற்புதமான கதையிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அஜய் ஜீனத். நன்றி.